ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். 2022ல ரிலீஸ் ஆன கோல்டன் ஸ்பைடர் சிட்டி. இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டர் பாதாளத்துல இருக்கக்கூடிய கோல்டன் சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் டீம் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஆனா அந்த கோல்டன் சிட்டிக்கு போன ஒரே ஒருத்தர் மட்டும் 20 வருஷம் கழிச்சு திரும்பவும் வராரு. அதுவும் வயசே ஆகாம அப்ப எப்படி போனாரோ அதே மாதிரியே வராரு. இதுக்கப்புறம் அவரோ அவரோட பையனும் சேர்ந்து அந்த கோல்டன் சிட்டியை தேடி போக போறாங்க. கடைசியா இவங்க கோல்டன் சிட்டியை கண்டுபிடிச்சாங்களா? அப்படி கண்டுபிடிச்ச அப்புறம் என்ன நடந்தது? அந்த கேங்ஸ்டர் என்னன்னா, இதுக்கு இடையில ஹீரோக்கு ஒரு லவர் வேற. அந்த லவர் கடைசியில ஹீரோ கொடுத்த ட்விஸ்ட் என்ன? இப்போ இந்த மூவியை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்ப எங்க இருக்காருன்னா, அந்த பெரிய அந்த தங்க நகரத்துக்கு போறதுக்காக ஒரு கீ தேவைப்படுது. அந்த கீயை கண்டுபிடிச்சு கொண்டு வரதான் அந்த கேங்ஸ்டர் இப்போ ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட பிடிச்சு வச்சிருக்கான். ஹீரோவை எப்படியோ அந்த கீயை கண்டுபிடிச்சு அந்த கேங்ஸ்டர் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறான். ஆனா ஹீரோ இங்க வந்த அப்புறம் அந்த கேங்ஸ்டர் ஹீரோவை பார்த்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாதாளத்துல இருக்கக்கூடிய தங்க நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு டீம் அனுப்பி வச்சேன். ஆனா துரதிருஷ்டவசமா அங்க போன எல்லாமே இறந்துட்டாங்க. இப்போ நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. அந்த டீம்ல உங்க அப்பாவும் ஒருத்தர். உங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்ன்ற ஆசை உனக்கு இருக்கும்ல, அதனால ஹீரோவே கண்டுபிடிச்சு தர சொல்லி அந்த கேங்ஸ்டர் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு கன் எடுத்துட்டு எப்படியும் கோல்டன் சிட்டிக்கு போக போற எல்லாருமே சாகதான் போறாங்க, நான் இப்பவே என்ன சுட்டு கொன்னுறேன்னு ஹீரோ கன் எடுத்து காட்டுறாரு. அப்போ ஒரு தீவு கிட்ட இருந்து இந்த தங்க சவப்பெட்டி மட்டும் தான் கிடைச்சதுன்னு அந்த கேங்ஸ்டர் ஹீரோ கிட்ட காட்டுறாரு. அதை காட்டிட்டு பின்னாடி திரும்பி பேசிட்டு இருக்கும்போது அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு மம்மி எந்திக்குது. அது புத்தம் விழுகவும் அங்க இருக்கிற எல்லாருமே அந்த மம்மியை தான் பாக்குறாங்க. அந்த டைமிங்ல ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு ஓடி போக பாக்குறாரு. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் சுட ட்ரை பண்ண ஹீரோவை எப்படியோ தப்பிக்க ட்ரை பண்ணி அங்க எங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது அந்த மம்மியோட துணி ஹீரோக்கு பின்னாடி ஃபேண்ட்ல சிக்கிக்குது. ஹீரோவும் ஹீரோயினை தப்பிக்கும் போது அந்த மம்மியும் சேர்ந்து பின்னாடியே வருது. இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த மம்மியும் பின்னாடியே ஹீரோவோட வீட்டுக்கே வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த மம்மியை பார்த்து பயந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மம்மி பொத்துன்னு கீழே விழுந்துருது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு இந்த மம்மியை என்ன பண்றேன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு, இந்த உலகத்திலே உயிரோட இருக்கிற ஒரே மம்மி இதுதான், இதை வச்சு நமக்கு நிறைய காசு வரப்போகுது, அதனால இது நம்ம கூட இருக்கட்டும் சொல்றாங்க. அட இதுவும் நல்லா இருக்கேன்னு ஹீரோ உடனே வைப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மம்மினா அழுகி போன பேய் மணி இருக்குன்னு பார்த்தா நார்மலா ஒரு வயசு பையன் மணி இருக்கு. அந்த மம்மி எந்திரிச்சதுமே என்ன இவ்வளவு வருஷம் ஆகிருச்சான்னு பாத்துட்டு இருக்கும்போது கிட்டேயே ஒரு போட்டோ இருக்கு. அங்க இருக்க போட்டோ எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ அதை தொடாதீங்க, அது என்னோட படம் சொல்ல, அதுக்கு அந்த மம்மி போட்டோவை கிட்ட கொண்டு வந்து இந்த ஹீரோ சின்ன வயசுல இருக்கிற போட்டோவையும் இப்ப இருக்கிற மூஞ்சியை கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. ஹீரோ இப்ப எதுக்கு நீங்க இதை கனெக்ட் பண்ணி பாக்குறீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த மம்மி, மகனே நான் தாண்டா உன்னோட அப்பான்னு சொல்லுது. அது கேட்டதுமே ஹீரோ கோவப்பட்டு அந்த மம்மியை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறான். அப்புறமா அந்த மம்மி, நான் தான் உன்னோட அப்பா, நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹீரோவோ எவ்வளவு தைரியம் இருந்தா நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லுவ, சாவுடான்னு சொல்லி ஹீரோ அந்த மம்மியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. என்னன்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் ஹீரோயினுக்கு ஒரு மருந்து கொடுத்திருக்காரு. அந்த மருந்து குடிச்சா 7 நாள்ல இறந்து போயிருவாங்க. ஆனா அதுக்கு ஒரு மாத்து மருந்து இருக்கு, அதுவும் அந்த கேங்ஸ்டர் கிட்ட தான் இருக்கு. இப்போ ஹீரோ அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னா அந்த கேங்ஸ்டர் ஹீரோக்கு அந்த மாத்து மருந்து கொடுத்துருவாரு. இப்போ ஹீரோ அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்காக அந்த மம்மி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுது. ஆனா உண்மையாவே அது ஹீரோவோட அப்பா தான். ஆனா என்ன, ஹீரோ தான் அவரோட அப்பான்னு நம்ப மாட்டேங்கிறாரு. அவரை பொறுத்தவரை சின்ன வயசுல அவரோட அப்பா இறந்துட்டாரு. இனிமே மம்மின்னு சொல்லாம ஹீரோவோட அப்பானே சொல்றேன். ஹீரோவோட அப்பாவே ஹீரோயினையும் ஹீரோவையும் அந்த தங்க நகரத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, எல்லாருமே தங்க நகரத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு கப்பல் மாதிரி இருக்கிற பெரிய பாராசூட்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோட அப்பா கிட்ட, நீதான் ஹீரோவோட அப்பான்னு சொல்றியே, நீ எப்படி அந்த சவப்பெட்டிக்குள்ள போன, அதோட மம்மியா உருவான, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோட அப்பாவும் பழைய கதைக்கு போயிடுறாரு. 1978ல நாங்க ஒரு பாதாள தங்க நகரத்துக்கு போயிருந்தோம். அங்க ஒரு ராட்சச சிலந்தியால தாக்கப்பட்டோம். அதோட வலையால எனக்கு காயம் ஏற்பட்டு நான் ஒரு தங்க சவப்பெட்டிக்குள்ள விழுந்துட்டேன். அப்புறம் திடீர்னு அந்த தங்க சவப்பெட்டி நகர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சொல்றாரு. அந்த தங்க சவப்பெட்டிக்குள்ள இருந்தா வயசாகாது, பசிக்காது, எப்படி அதுல விழுந்தாங்களோ அதே மாதிரிதான் இருப்பாங்க போல. அதனாலதான் ஹீரோட அப்பா எப்படி விழுந்தாரோ அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சு எழுந்திருச்சிருக்காரு. இப்படி ஹீரோட அப்பா கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கை தட்டிக்கிட்டே வந்து, நீ ஒரு பக்கா ரைட்டர், என்னமா கதை சொல்ற, உண்மையை சொல்லு, நீ ஒரு உளவாளி தானே, நீ இப்படி கதை சுத்ததுல உன்னோட தந்திரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட அப்பா, சரி சரி இதெல்லாம் விடு, உன்கிட்ட இன்னொன்னு கேட்கணும், இப்போ உன்னோட அம்மா என்ன பண்றாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்க ஹீரோக்கு கோவம் வந்து, மூஞ்சிலே ஒண்ணு விட்டுருவேன், எங்க அம்மாவை பத்தி பேச உனக்கு அருகதையே இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் திடீர்னு வானத்து மேலே ஏதோ புயல் மாதிரி வருது. அதை கடந்து வந்ததுமே இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்து பாராசூட் மூலமா கீழே குதிச்சு ஒரு பெரிய காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. அங்க
வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். இப்போ ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் மட்டும் அங்க ஏதோ ஆதிவாசிங்க மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க ஹீரோவை விட்டு வரும்போது ஹீரோ வலிப்பு வந்த மாதிரி நடிப்பு போடுறாரு. அப்போ ஹீரோட அப்பாவும் இந்த நடிப்பு எனக்கு தெரியாதானே அவரு வலிப்பு வந்த மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் திடீர்னு அங்க இருக்கிற ஆதிவாசிங்க எல்லாருமே அமைதியாடுறாங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஹீரோயின் கன்னோட மாஸ்டா நடந்து வராங்க. அந்த கன்னை பார்த்து பயந்துட்டு அந்த ஆதிவாசிங்களா அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் என்ன காத்த திசை திருப்பி வேற பாதை வழியா கூட்டிட்டு போயிடுச்சு, நான் இவ்வளவு நேரம் உன்னை எவ்வளவு தேடுனேன்னு தெரியுமான்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லி எடுக்கும் போது ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கு இவனை இன்னும் நம்ம கூட கூட்டிட்டு வர, நீ என்ன இவனை லவ் பண்றியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் நீ இவரை கொஞ்சம் பாரு, இவரும் ஒண்ணு மாதிரியே தான் இருக்காரு, ஒருவேளை உண்மையாவே இவர் உன்னோட அப்பாவை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ எனக்கு அப்பாவே இல்ல, அவர் எப்பவும் செத்து போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பவும் ஹீரோட அப்பா வழிய மறைச்சு உங்க அம்மாவை எங்க சொல்லுன்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோ அவரோட அப்பா வச்சு போன தள்ளி விட்டுறாரு. அப்படி தள்ளி விடும்போது ஒரு மரத்தோட வேர்ல இருந்து கருப்பா ஒரு புகை வெளியே வருது. இதுதான் நம்ம உள்ள போறதுக்கான வழி, இந்த வேர்களை தொடர்ந்து போனோம்னா நம்ம அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல ஹீரோ நம்ப மாட்டாரு. அப்புறம் பார்த்தா ஹீரோட அப்பா அந்த மரத்துல இருக்கிற வேரெல்லாம் தள்ளி விட்டுட்டு பார்க்க உள்ள ஒரு பாதை போகுது, இதுதான் அந்த பாதாளத்துக்கு போறதுக்கான வழின்னு சொல்ல ஹீரோ உடனே நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன்னு அவசரப்பட்டு உள்ள போயிடுறாரு. போனா அது ஒரு பெரிய பள்ளம் போல, அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துற. அப்புறம் ஹீரோட அப்பா குதிப்பாருன்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட அப்பா என்னன்னா எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது, அதனால நீ ஃபர்ஸ்ட் குதி, நான் கொஞ்சம் மூச்சு பயிற்சிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குதிக்கிறேன்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் பின்னாடி இருந்து ஹீரோட அப்பாவை டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு அவங்களும் சேர்ந்து குதிச்சிடுறாங்க. எல்லாரும் உள்ள விழுந்ததுமே அங்க ஒரு கல்ல பழங்காலத்து மொழியில எழுதிருக்கு, அத ஹீரோயின் ரீட் பண்றா. அதை பார்த்துட்டு ஹீரோட அப்பா ஆச்சரியப்படுறாரு, இவளுக்கு சப்பா மொழி தெரியுமா, இவளுக்கு எப்படி சப்பா மொழி தெரியும்னு கேட்க அதுக்கு ஹீரோ இவளுக்கு சப்பா மொழி மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற பழமையான மொழி எல்லாமே தெரியும் சொல்றாரு. அப்புறம் ஹீரோட அப்பா இந்த இடத்தோட பிரஷரை தாங்குறதுக்காக நல்லா மூச்சு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போனோம்னு சொல்றாரு. ஹீரோ வேமா வந்து அவர் அப்பா வயல ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு விடுறாரு. அவர் அப்பாவும் இது என்ன மாத்திரைன்னு கேட்க அதுக்கு ஹீரோ நான் உன்னோட வாயில ஒரு விஷ பூச்சியை போட்டேன், இதை சாப்பிட்ட எல்லாருக்குமே 7 துவாரங்கள்ல இருந்தும் ரத்த கசிஞ்சு அப்புறம் உடம்பே வெடிச்சு செத்துருவாங்க, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அசால்ட்டா சொல்றாரு. உடனே ஹீரோட அப்பாவும் கைய வாயில விட்டு வாமிட் பண்ணி அதை வெளியே எடுக்க பாக்குறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டுட்டு ஹீரோட அப்பா கிட்ட இந்த மாத்திரையை சாப்பிட்டா இந்த இடத்தோட பிரஷரை நம்மளால தாங்க முடியும், இதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களும் மாத்திரை எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. அதை பார்த்த அப்புறம் தான் ஹீரோட அப்பாக்கு மூச்சே வருது. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா உள்ள போறாங்க. அங்க ஒரு பெரிய கதவு இருக்கு, அதை ஓபன் பண்ணி உள்ள போனா சப்பா மக்கள் கும்பிடுற ஒரு சாமியோட சிலை இருக்கு. ஹீரோயின் நிறைய படிச்சிருப்பாங்க போல, இதை தடுக்கிறதுக்கான வழியையும் அவங்களே சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி ஹீரோவும் அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா நிறைய முகங்கள், அதுவும் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. சப்பா மக்களை மொத்தம் 10 ராஜாக்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த இடத்துல நிறைய முகங்கள் இருக்கு, அதுல இருக்கிற 10 முகங்கள் இங்க ஆட்சி பண்ண மன்னர்களோடது. அவங்களோட வாயில ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டா இங்க தங்க நகரத்துக்கு போறதுக்கான வழி திறக்கும் போட்டிருக்கு. அதுவும் எல்லாமே மெக்கானிசமால உருவாக்கப்பட்டிருக்கு. ஹீரோட அப்பா அவரோட ரத்தத்தை கொடுக்க போறாரு, ஆனா ஹீரோ இது மெக்கானிசமால தானே உருவாக்கப்பட்டிருக்கு, அதனால ரத்தத்தை எதுக்கு ஊத்திக்கிட்டு வேற ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு அதை எடுத்து அந்த முகத்தோட வாயில விடுறாரு. அதே மாதிரி மொத்தம் 9 மன்னர்களோட வாயில விட்டுட்டாரு. ஆனா 10வது மன்னரை மட்டும் இந்த இடத்துல காணோம். அதை தேடுறதுக்காக பேக்ல இருந்து என்னென்னமோ எடுக்கிறாரு. அது எதுவுமே ஹீரோட அப்பாக்கு என்னன்னே தெரியல. அட இதெல்லாம் என்னப்பான்னு ஹீரோட அப்பா ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இப்ப பாருன்னு ஒன்னு ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கு, அதை எடுத்து எல்லா இடத்தையும் ஸ்கேன் பண்ணி எங்க அந்த 10வது மன்னரோட சிலை இருக்குன்னு பாக்குறாரு. ஹீரோ ஸ்கேன் பண்ணி அந்த 10வது முகத்தையே கண்டுபிடிச்சு அதுலயும் அந்த லிக்விட ஊத்திடுறாரு. அப்புறம் அங்க இருந்து வேற ஏதோ ஒரு சமப்பட்டி மாதிரி மேல வருது. அது திறந்து பார்த்தா உள்ள பெரிய பள்ளம் மாதிரி போகுது. அதுதான் அந்த பாதாள உலகத்துக்கு போறதுக்கான ஒரு வழின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோவோட அப்பாவை பார்த்து நீ தான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன்னு சொல்றியே, உள்ள எப்படி இருப்போம் எப்படி போறதுன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இப்போ அந்த பாதைகள்லாம் மாறி இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ அவரோட அப்பாவை பார்த்து ஹீரோயின் கிட்ட நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல இவன் ஒரு புழுகு முட்டை, என் அப்பான்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டு இருக்கான், உன் முகத்தை கிழிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்றாரு. அந்த டைம்ல திடீர்னு மேல இருந்து பெரிய பெரிய சிலந்தியா வருது. அந்த சிலந்தி கீழே வந்து அந்த பாதாள பாதையை மூடிடுது. மூடிட்டு இவங்களை கொல்லவும் ட்ரை பண்ணுது. எப்படியோ ஒரு சிலந்தி இருந்தனால அதை கொன்னுட்டு இவங்க தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தான் நிறைய சிலந்தி வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இவங்க பயந்துட்டு நிக்கும் போது பின்னாடி இருந்து கன் சவுண்ட். யாருன்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க. அங்க இருக்கிற எல்லா சிலந்தியும் டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு கொண்டுகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் கேங்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவோட அப்பாவை பார்த்ததுமே நீயா நீ இன்னும் உயிரோட இருக்கியா, அப்படியே இளமையா இருக்கே, உனக்கு இன்னும் வயசே ஆகல, இது எல்லாமே இந்த பாதாள உலகத்தோட அதிசயம் தான், அது எங்க இருக்குன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. இவர் சொல்லியும் கூட ஹீரோ இவர் தான் அவரோட அப்பான்னு நம்ப மாட்டாரு. இப்போ
இவங்க 3 பேருமே பாதாள உலகத்தோட வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதை இவங்க கிட்ட சொல்லக்கூடாதுல. அதனால ஹீரோவோட அப்பா வேற ஒரு பிளான போட்டு ஒரு நல்ல இடத்தை பார்த்து உட்கார்ந்து நம்ம ஊர்ல எல்லாம் குறி சொல்றதுக்காக சாமி ஆடுவாங்களே அந்த மாதிரி சாமி ஆடி கேப்ப மேல தூக்கி போட்டு இது எந்த பக்கம் காட்டுதோ அந்த பக்கம் தான் அந்த பாதாளத்தோட வழி இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் தூக்கியும் போடுறாரு. அது ஒரு பாதையை காட்டுது. அங்கதான் அந்த பாதாள உலகத்தோட கதவு இருக்குன்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே இங்க இருந்து அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. இவங்க எல்லாம் அந்த பக்கம் போனதுமே இங்க இந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பாதாள பள்ளத்துக்குள்ள போயிடுறாங்க. ஹீரோ கடைசியா போகும்போது பின்னாடி இருந்து ஹீரோயினோட மாத்து மருந்து அந்த கேங்ஸ்டரோட பாக்கெட்ல இருந்திருக்கு. அதை சுட்டுட்டு போயிடுறாரு. அப்படி உள்ள போகும்போது அந்த கதவு மூடுற சவுண்ட் கேட்டு அந்த கேங்ஸ்டர் அவங்க ஆளுங்களா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. இவங்க 3 பேருமே அந்த பள்ளத்துக்குள்ளதான் விழுந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ இங்க 3 பேருமே பள்ளத்துல விழுந்தாங்களே அவங்க 3 பேருமே ஒரு இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேயும் கொஞ்ச நேரத்துல கை வலிக்கு கீழே விழுந்தா அதிர்ஷ்டவசமா அங்க தண்ணி இருக்கு. அதுவும் சுத்தி சுத்தி போற தண்ணி. அதனால இவங்க 3 பேருமே தப்பிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவோட அப்பா அம்மா என்ன பண்றா அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ அவரோட அப்பாவை கோவப்பட்டு திட்டுறாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் என்ன நீ போட்டோல கூட பார்த்தது இல்லையா நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ ஒருத்தர் பொண்டாட்டியை விட்டுட்டு போனானா அவன் கண்டிப்பா நல்ல தகப்பனா இருக்க முடியாது. என் அப்பனையே சேர்த்துதான் சொல்றேன். அதனால என் அம்மா அவன் படத்தை கிழிச்சு போட்டுட்டாங்க. இனிமே என் அப்பா யாரா இருந்தாலும் கவலை இல்ல எவனா இருந்தாலும் கவலை இல்ல. அவன் மட்டும் நேர்ல வந்தானா நான் அவனை பொண்ணு போட்டுருவேன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போறாரு. அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. அங்க சின்ன சின்ன காளான் எல்லாமே பெருசு பெருசா இருக்கு. திடீர்னு ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல நகர்ந்து போறத பார்த்துட்டு இவங்க 3 பேருமே பின்னாடியே போய் பாக்குறாங்க. ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல முட்டை மாதிரி இருக்கு. அத வேற ஏதோ ஒண்ணு அங்க இருந்து இழுத்துட்டு போகுது. அது என்னன்னு கத்தியால அறுத்து பார்த்தா உள்ளக்க இருக்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ரிசர்ச் பண்ண வந்தாங்களே அந்த டீம்ல இருந்த ஒரு ப்ரொஃபசர் அவரோட வாட்ச வச்சு ஹீரோவோட அப்பா இவரு அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோவோட அப்பா அழுக ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஹீரோ ஏ என்ன அழுகுற இதுவும் உன்னோட ஒரு விதமான டிராமா தான் சொல்றாரு. அப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பிசு பிசுன்னு கொலை மாதிரி இருக்கு. இவங்க 3 பேரும் அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேங்ஸ்டரும் அவரோட ஆளுங்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஹீரோவோட அப்பா ஏமாத்தினதுக்காக அவரை கொல்ல போறேன்னு கேங்ஸ்டர் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பின்னாடி பிசு பிசுன்னு ஒரு கோலை மாதிரி இருந்தது. அங்க இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அது அங்க இருக்கிற எல்லாருமே பிடிக்க ட்ரை பண்ணுது. எல்லாரும் கண்ணை வச்சு ஷூட் பண்றாங்க. ஆனாலும் அங்க இருக்கிற நிறைய பேரை பிடிச்சி அந்த பிசு பிசு குளத்துக்குள்ள கேங்ஸ்டர் ஹீரோவையும் அவங்க கேங்கையும் மட்டும் வேற எங்கேயும் எடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஹீரோயின் உங்க அப்பாவை காப்பாத்தே ஆகணும்னு சொல்ல ஆனா ஹீரோ அவன் அப்பாவே இல்ல வா இப்பவே நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. அவன் ஃபர்ஸ்ட் என் அப்பாவே இல்ல அவன் ஒரு ஃப்ராடு. ஒருவேளை அவன் அப்பாவா இருந்தானா ஒரு நாள் கூட எங்க கூட இருந்தது இல்ல நான் அவனை வெறுக்கிறேன்னு சொல்ல இந்த ஹீரோயின் அவரோட வேலை அப்படி. ஒருவேளை இங்க புயல் அடிக்காம இருந்ததுன்னா அவர் இந்த வேலையை முடிச்சிட்டு கண்டிப்பா உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீ ஏன் இப்படி செல்பிஷா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விறுவிறுன்னு முன்னாடி நடந்து போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் வேற வழி இல்லாம அவங்க அப்பா அங்க கீழே போட்டுருக்கிற திங்ஸ் எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக போலான்னு பாக்குறாரு. அப்போ அவரோட அப்பா கையில இருந்த ஒரு சின்ன டைரிய ஹீரோ பாக்குறாரு. அது உள்ள என்ன எழுதி இருக்குன்னா அவரோட ஒய்ஃபையும் மகனையும் ரொம்ப மிஸ் பண்ணிருக்காரு. அதுதான் அந்த டைரியில எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்துதான் ஹீரோ கொஞ்சம் மன இறங்குறாரு. இந்த கேங்ஸ்டரோட வந்த ஹீரோட அப்பா அது தங்க நகரத்தை கண்டுபிடிச்சு உள்ளேயே வந்துடுறாரு. அது உள்ள வந்ததுமே ஹீரோட அப்பாக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அவர் இங்க வந்ததுமே ஏதோ ஒரு பெரிய மிருகம் வருது. அந்த மிருகத்தோட வாயில இருந்து ஏதோ வலை மாதிரி வருது. அந்த வலையில ஹீரோட அப்பா மாட்டிக்கிறாரு. அந்த வலைய ப்ரொஃபசர் தான் கட் பண்ணி விடுறாரு. அப்பதான் ஹீரோட அப்பா பறந்து போய் அந்த தங்க சவப்பெட்டிக்குள்ள விழுந்திருக்காரு. விழுந்த வேகத்துல அந்த தங்க சவப்பெட்டியும் மூடி இருக்கு. அப்போ அங்க வந்த ப்ரொஃபசர் தெரியாம அந்த சவப்பெட்டியை ஆன் பண்ணி விட்டுறாரு. அது அப்படியே பறந்து வெளி உலகத்துக்கு வந்துருது. இப்படிதான் இவர் மட்டும் இங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அதுவும் 20 வருஷம் கழிச்சு. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ஹீரோட அப்பா இப்போ அழுதுட்டு இருக்காரு. இந்த கோல்டன் சிட்டில சாவே இல்லாத ஒரு சொர்க்க வாழ்க்கை வாழலாம் போல. அதனால அந்த கேங்ஸ்டர் ஹீரோவோட அப்பா கிட்ட நீ எப்படி இவ்வளவு இளமையாவே இருக்க அதுக்காக நீ என்ன பண்ணன்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோவோட அப்பா அதை சொல்லவே மாட்டாரு. அந்த கேங்ஸ்டர் சொல்றாரு நான் காசு கொடுத்ததுனாலதான் இங்க வரைக்கும் உங்களால வர முடிஞ்சது. நான் அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு போறதுக்கு நீ எந்த விதத்திலயும் தடையாக்க கூடாதுன்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த கேங்ஸ்டரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த கேங்ஸ்டரும் ஹீரோவோட அப்பாவை அடிச்சு போடுறாரு. அப்புறம் ஹீரோ என்ட்ரி கொடுத்து பொழந்து கட்டுறாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா அந்த கேங்ஸ்டர் கூட சண்டை போட்டு அந்த கேங்ஸ்டரையும் போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் எங்கன்னு தேடி பார்த்தா மேல ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு ஆன் பண்ணிட்டு இருக்கா. அது ஆன் ஆனதுமே இந்த இடத்துல எப்படி இந்த தங்க நகரம் உருவானதுன்றது ஒரு படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த படத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அது என்னன்னா இது ஒரு கடவுளே கிடையாது. இவங்க எல்லாரும் கடவுள்னு சொல்றது ஒரு ஏழையினோட ஸ்பேஸ்ஷிப் தான். அந்த ஸ்பேஸ்ஷிப் உடைஞ்சு போய் பூமியில இந்த கோல்டன் சிட்டில விழுந்துருச்சு. அதனாலதான்
இப்பதான் இந்த இடம் பூரா ஒரு சக்தி உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பூமிக்குள்ள அது புதஞ்சு போயிருச்சு. அதனால இந்த சப்பா ராஜ்யமே அழிஞ்சு போயிருச்சு. அந்த ஸ்பேஸ்ஷிப் உடையும் போது இந்த தங்க சவப்பெட்டி ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து விழுந்திருக்கு. இது மனுஷனா ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும். அதுலதான் நீங்க இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க. அப்போ ஹீரோவோட அப்பா கேக்குறாரு, அப்போ ஏலியன்ஸ் எல்லாம் இதை ஆக்டிவேட் பண்ணணும் தான் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்க, அப்போ பின்னாடி பார்த்தா ஹீரோயின் இதை எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹீரோக்கு ஒண்ணு புரியுது, இதுக்கு முன்னாடி ஒரு ஆதிவாசிங்க கிட்ட மாட்டிருப்பாங்களே, அந்த ஆளுங்கள்ல ஒருத்தி தான் ஹீரோயின். அதனாலதான் ஹீரோயினை பார்த்ததுமே அந்த ஆதிவாசிங்க எல்லாருமே அடிபடைஞ்சு அங்க இருந்து போயிட்டாங்க. அந்த கோல்டன் சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் ஹீரோயின் ஹீரோ கூடயே பழகிருக்காங்க. இப்போ இது ஹீரோக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருது. அப்போ அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பெரிய மிருகம் வருது. அப்போ ஹீரோயின் அந்த மிருகத்துக்கிட்ட போய், மாஸ்டர் என்னை இந்த நரகத்துல இருந்து வெளியேற்றிருங்க, அப்பதான் என்னால சொர்க்கத்துக்கு போக முடியும்னு மண்டி போட்டு கேக்குறா. உடனே அந்த மிருகம் ஹீரோயினை வாயில போட்டு மென்னு மிழுங்கிருது. அப்புறம் அந்த மிருகம் இவங்க தோத்தி தான் வருது. அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாக்கெட்ல இருந்து ஹீரோவோட ஃபேமிலி போட்டோ விழுந்துருது. அத ஹீரோவோட அப்பா எடுத்து வச்சுட்டு அவர் வீட்டை விட்டு போறப்போ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. நான் திரும்பி வரலாம், வராமலும் போகலாம், நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி லெட்டர்ல எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. அதை எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிளான போட்டு அந்த பெரிய மிருகத்தை சாகடிச்சிடுறாங்க. இப்போ இந்த நகரமே இடிஞ்சு விழுக போகுது. அப்புறம் ஹீரோவோட அப்பா என்ன பண்றாருன்னா, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்க கூடிய அந்த தங்க சவப்பெட்டிக்குள்ளக்க ஹீரோவை படுக்க வச்சு இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்றாரு. ஆனா நீங்களும் கூட வாங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இத ஆன் பண்றதுக்கு வெளியே ஒரு ஆள் இருக்கணுமே, அப்பதானே இந்த பெட்டி இங்க இருந்து வெளியே போக முடியும். அதனால ஹீரோவோட அப்பா இந்த தியாகத்தை பண்ணியே ஆகணும். அப்பதான் ஹீரோ, இவர் கண்டிப்பா நம்ம அப்பா தானே, அவரோட அம்மாக்கு என்ன ஆச்சுன்றத உண்மையா சொல்றாரு. நீங்க போனதுக்கு அப்புறம் 10 வருஷமா அம்மா தான் என்ன வளர்த்தாங்க. அப்படி இருக்கும்போதும் உங்களை பத்தி எல்லா இடத்துலயும் விசாரிச்சாங்க, உங்களை தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல நீங்க இறந்திருப்பீங்கன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சோம். உங்களை பத்தி நினைச்சு கடைசி வரைக்கும் சோகத்தோடயே செத்தாங்க. அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் என்னால அதை மறக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஹீரோவோட அப்பா பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாரு. ஒரே சோகமா இருக்கு. கடைசியா அந்த தங்க சவப்பெட்டியை ஆபரேட் பண்ணிடுறாரு. அதுவும் அங்க இருந்து பறந்து போயிருது. 20 வருஷம் கழிச்சு அவரோட மகனை பார்த்து திரும்பவும் அவரோட மகன் கூட சேர முடியாம இந்த இடத்துல பிரியிறாரு. அப்போ செத்துருச்சு நினைச்ச அந்த மிருகம் இந்த இடம் எல்லாமே வெடிச்சு அழிய போற நேரத்துல ஹீரோவோட அப்பாவை கரெக்டா கடிக்க வருது. இந்த இடமும் வெடிச்சு செதறுது. அப்புறம் அங்க கட் பண்ணி ஏதோ ஒரு கப்பல்ல கட்டுறாங்க. அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணியில ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு வர்றத பாக்குறாங்க. அத கப்பல்ல எடுத்து வச்சு பார்த்தா ஏதோ ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்குன்னு அதை ஓபன் பண்ணியும் பாக்குறாங்க. ஓபன் பண்ணா உள்ள ஹீரோ இருக்காரு. எப்படியோ ஹீரோ கடைசியா தப்பிச்சு பாதாளத்துல இருந்து வெளி உலகத்துக்கு வந்துடுறாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி அட்வென்ச்சரான மூவிஸ் பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த மூவியை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜெனரேஷன்ல நம்ம யூஸ் பண்ற பொருட்களாலதான் இந்த குளோபல் வார்மிங் ஆகுது. அதோட சேர்த்து மரத்தை எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மரத்தையும் வெட்டுவோம், இந்த உலகத்தை ஹீட் ஆக்குற எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த வெயில மட்டும் தாங்க மாட்டோம். இந்த பூமியோட வெப்பத்தை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தை வெட்ட விடாதீங்க. உங்களால முடிஞ்சா இன்னும் 2 மரத்தை சேர்த்து வளங்க. அப்பதான் இந்த ஹீட்ல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியும். அடுத்த ஜெனரேஷன் வாழ தகுதியே இல்லாத பூமியா நம்ம கொடுக்கணும். அவங்களும் இந்த பூமியில நல்லபடியா வாழணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வளர்த்து அடுத்த ஜெனரேஷனை காப்பாத்துவோம். சோ மக்களே கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த மூவிஸ் நம்ம சேனல்ல வரத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்த ஒரு நல்ல மூவில பார்க்கலாம்.